கூட்டாலும் சிறப்போடு விளங்குவது நம்முடைய அருந்தமிழ் நாடு. அப்படி நாட்டில் ஒரு பகுதியாக திகழக்கூடியதான் இந்த சத்தியபுரி நாடு. இந்த சத்தியபுரி நாட்டிலே சத்தியசீல மன்னனுக்கும் சத்தியவதி அம்மையாருக்கும் இளைய மனாக முத்து என்ற பெயரோடு அயல் நாடு சென்றேன். பட்டங்களை பயின்றேன். இன்று தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய தாய் தந்தையை காண வேண்டும், அன்பு அண்ணனை காண வேண்டும், ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை முத்தழகை காண வேண்டும் என்று ஓட்டோட்டமாக வந்திருக்கின்றேன். நம்முடைய தாய் நாட்டின் எல்லையில் அணியெடுத்து வைத்திருக்கிறேன். எனக்காக என் சொந்தங்கள் வழி மீது விழுவத்தை காத்து வைப்பாங்க. என்னுடைய சொந்தங்களை பார்க்க வேண்டும். எப்படி செல்ல வேண்டும்? ஆனந்தமாக ஆடி பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தமிழே உயிராகும், தாயக உறவாகும், தாயக உண்மை சொல்லாதது உண்மை சொல்லாதது நன்றி மறவாத நல்ல மனம் வேண்டும் என்றும் அது வீரன் மூலதனமாகும். தமிழே உயிராகும்.
உதட்டோட உதட்ட வச்சு ஒத்த முத்தம் தருவேன் நாடி. ஆமா, உள்ள வரும்போது சொல்லி தரக்கூடாது, அப்படியே வர வேண்டியதுதானே. என்னய்யா இது? எத்தனை முறை அழைக்கிறேன், செவி கேட்கவில்லையா? கேட்கவில்லையா எனக்கு? நாடு என்ன ஆனது, நாட்டு மக்கள் என்ன ஆனது, இதை பத்தி சிந்தனையே கிடையாதா? அதை பார்த்துக்கொள்ளதான் நீ இருக்கின்றாயே. இருந்தாலும் ஆ, வெளிநாடு சென்றார் உன் தம்பி முத்து முத்து, பட்டப்படிப்பு முடித்து விட்டு இப்பொழுது தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார். அப்படியா? உங்களை பார்ப்பதற்காக வருகிறார். தகுந்த வரவேற்பை தர வேண்டுமே. இருக்க வேண்டுமே. நான் புறப்படட்டுமா? புறப்படு. சென்று வருகின்றேன். பிரச்சனை ஒன்ன வந்து சீக்கிரம் பாத்துக்கலாம். சீக்கிரமா வந்துடலாம். காலத்தாமதம், சீக்கிரமா வந்துரு. ஆத்தா. ஏய், வரி. ஐயோ சத்தியமா நான் சொல்றேன், சும்மா தான் அவனை கட்டி பிடிச்சேன். அவன் தான் அட்டை ஓட்டுற மாதிரி ஓட்டிக்காங்க ரசானியும். எனக்கு தேவையில்லைங்க. இது எதுக்கு சும்மா இதெல்லாம் சும்மா. ஒத்த வாங்க மாட்டேன் உடம்புல. ஐயோ ஐயோ அது ஆபரேஷன் பண்ண உடம்பு அப்படி இருக்குது. வாடிங்க. சர்ஜரி பண்ண ஏய், வாடிங்க, வாடிங்க. முடியலைங்க. இதெல்லாம் எதுக்கு? நம்மளுக்காக தான் இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு தான் ஒர்க் 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 ஒர்க். எப்பவே ஒர்க்கு தான் உண்டு. ஒர்க் எல்லாம் இருக்க முடியாது. வியாபார். ஆ நான் போட்ட திட்டம் மத்தனை நிறைவேற்றி மாத்தியமே நிறைவேற்றி சொன்ன பிரகாரம் மாத்தியே. இருந்தாலும் இவனுக்கு ஒரு தம்பி இருக்கிறான். ஆ மோசமான பையன் அவன். இந்த நாட்டுக்கு வந்து விட்டால் இந்த நாட்டை நாம் இன்னும் அடைய முடியாது. எனக்கு மோசமானவனு சொல்ற பாரு, அவனை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாதாரண கூட பிடிக்காது. ஏன் ஒருத்தன் வில்லங்கன்றே அவனை தான் பிடிக்கும். விளையாட 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 இறங்கி பூந்து விளையாடுவேன். கொஞ்சம் குழப்பிட்டானு என்ன பண்ணுவேன்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் கோயம்புத்தூர் அப்படி குத்தி கீச்சிடுவேன். நான் எப்படி அவட போனேன்? நான் கச்சல இல்ல வில்லங்கமான ஆளா கொடுத்தா நான் விளையாடுவேன். இருந்தாலும் அவனை விடக்கூடாது. அவனை ஒரு கை பார்க்க வேண்டும். இந்த நாட்டுக்கு மகாராணியாக வேண்டும். இவ்வளவு தானே. 10 ரூபாய் டீ வாங்கி 5 ரூபாய் பிஸ்கட் தொட்டு சாப்பிடுற இதெல்லாம் எனக்கு என்ன, அதெல்லாம் வேலையே கிடையாது. அந்த 10 ரூபாய் டீல சுட்டி போட்டா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் மொத்தமே கிளியர் சரி, இருந்தாலும் கிளியர். வரேன். இவ்வளவு தானே. தம்பி முடிச்சேன். தம்பி வருவதாக நீ இதுவரைக்கும் காணவில்லை. தம்பி என்றுமே நலமோடு இருக்க வேண்டுமடா. ஏய், அம்மா நீ யாரு நான் டாபர் மாமாங்க. அப்படின்னா போ சொல்ல பாக்கலையா? வெளிநாடு போ சொல்ல. அதே அன்பு நீயா? டேய் சின்ன வயசுல சட்டு கூட இல்லாம உலமுக்கோட கிளி கிளி கிளினா அப்படின்னு நம்பி நீ தானே? நான் தாங்க. ஏ ஆமாண்டா. இப்ப தக்காளி பழம் போல தலை தலை இருக்குடா. என்ன தடவி நடக்கிறீங்க? ஏய், ஊர்ல ஏன் மேல துணியை மேல போடல? ஏன் மூடி திறந்து கிடக்குது அப்படியே? ஏய் ஏய், துணி போடல. ஏறிது உடம்புலாம். அடக்கு ஒடுக்கம் கிடையாது. இந்த உருவத்தை பார்க்கும்போது ஒரு மாதிரியா தானே இருக்குது. ஓ கம்பெனில என்ன ஆம்பளையா மதிக்கிற பழகுது. நீ சத்தம் போடாத வெளியே வராத. ஆமா ஊர்ல போற சோறு உனக்கு மட்டும் தான் நான் உதவுது. நாங்களும் எவ்வளவு சாப்பிட்டு பாரு உடம்பு ஏற மாறுது. உப்புக்குதா காரங்குதான்னு கூட பாக்கலடா நான். அண்ணன் குமாரான கேட்டுங்க அந்த விக்கி வாரியா. அடா அயலார் சென்று பட்டால் படித்துக் கொண்டிருந்த எண்ணெய் அதுவத்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நான் தாண்டா மன்னன். எனது தாய் தந்தையர் வரை நாட்டு பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து காசி யாத்திரை சென்று இந்த விட்டார்கள். சத்தியவரினாருக்கு மன்னராக முடிச்சு கொண்டிருக்கலாம். ஆமாண்டா. இருந்தாலும் அந்த கண்குள்ளா காட்சியை நேரில் பார்க்க முடியாத மன வேதனை இருக்கு. டேய் ஒரு போன் பண்ண வேண்டியதாடா. போன் பண்ணலான்னு தாங்க ஆசை. சிம் கார்டு எவனோ தூக்கி முட்டுக்கிறான். சிம்மே கிடையாதா? சிம் இல்லாதான் இலவசமா பண்ணி கிடக்குறேன். சுத்தமா சிம் இல்ல. சிம் இல்லைங்க. சரிங்களா உங்களை பார்த்து விட்டு. ஆமாண்டா. ஆமா அரண்மனை சின்ன வயது துள்ளி குத்தி விளையாடி இருக்கின்றேன். பாத்தியா? அரண்மனை அழகான சிலை ஒன்று நிற்கிறது. இந்த சிலையை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? யாரும் கொண்டாடலப்பா. என்னப்பா? நான் தான்ப்பா 1050 ரூபாய் கட்டி எடுத்து நிக்க வச்சுக்கிறேன். 1050? டேய் இந்த சிலைக்கு விலை மதிப்பே கிடையாது. நீ போய் 1050 சொல்ற? தனசாமி என்னப்பா? அந்த சிலையில ரொம்ப ஓட்டுக்குது. ஓட்ட இருக்குதா? ஆமா அது எப்படி உனக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்ட இல்லாம டேய் டேய் உன்னால சந்தேகமா இருக்குது. அப்படி பார்க்க போனா இந்த சிலைய நீ முழுசா பாத்துருக்கிற. பணம் கட்டுறதுனாவோ நான் தான். நீதான் எவன் எவனோ பணம் பாத்துக்கிறான். நான் என்ன பண்ண? சிவல படம் தான் கட்டு போன நீ. அண்ணா இந்த சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்கன்னா? இந்த தங்க சிலை தானடா. என்னடா இது? அச்சே என்ன நம்ம பண்ணு? தம்பி வந்துக்கிறான். மாணவர் எப்படியா பண்ணி என்னது
நாற்பது திருமணம் நடந்து முடிந்து விட்டதா? ஆமாண்டா. எப்படி அண்ணியா? உனது அண்ணி. போங்கடா, உங்க மேல எனக்கு கோபம். ஏன்? நீங்க மன்னரை காட்சி தான் பார்க்க முடியல. இந்த திருமண காட்சியாவது பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டேன்டா. எப்பா மூணாவது காரிக்கு பிள்ளை கட்டுறாங்க. ஏய், இதையும் மூடி மறைச்சிட்டியாடா? அண்ணோட ஆசீர்வாதம் வாங்க. டேய், இப்படி அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க உன ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சிருக்க வேண்டும்டா. இந்த அண்ணே, தேவதைக்கு என்னை வாழ்த்துக்க, நீ வாழ்த்துக்க. நீ மனம் போல் வாழ வேண்டுப்பா. பால் சாப்பிடுறியா, பழம் சாப்பிடுறியா, ஆரஞ்சு பழம், பழம், வயசு அதெல்லாம் சாப்பிடுறியா? ஐயோ எப்படியா முண்டை என்ன கூட பிடிக்காம கேட்டா அதை நம்பித்தானே பணத்தை கட்டிட்டு சாப்பிடுற மாமா வேற பாரு. இவங்க ரெண்டு பேரும் எங்க இருந்து போறாங்க? டேய், ஆமா, நானும் வந்தது பார்க்கிறேன். புலம்பினே இருக்கிறேன், எதையோ எங்கேயோ பலமா ஏமாத்துக்கிறேன். இன்னும் அரை மணி நேரத்துல யார் யாரெல்லாம் ஏமாற போறாங்க பாரு. அண்ணா, 50,000 உங்களை பார்த்து ஏமாற விட்டேன். போறீங்க. அண்ணியை பார்த்து விட்டேன். இருந்தாலும் நம்முடைய ஒரே தங்கை, ஒப்பற்ற தங்கை, முத்தழகு என் தங்கச்சி எங்கே என்று கேட்டதற்கு பார்த்து வரலாமா? ஏய், பார்த்து வரலாமா? அதை கேட்கலாமா? நியாயமா? நான் என்ன சொல்றேன்? அட பாவிங்களா? ஐயோ, அவ பாடசாலைக்கு போறேன்னு சொல்லிட்டு காம்பவுண்ட் எகிரி குச்சி போயிட்டு அவங்க கிட்டே 3 மாசம் புள்ள அவன் வெயில் எடுத்துக்கணும் போறதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? 3 மாசம் புள்ள வாங்கிட்டு ஐயா, நான் உள்ளதை சொல்லட்டுமா? அண்ணா, அன்னை கூறுவது அனைத்து உண்மையா? அன்னை கூறுவது அனைத்து உண்மையா? டேய், டேய், டேய். அன்னைக்கு நெஞ்சு வலி வந்துருச்சாடா? சிவாஜி கணேசன் கத்தாண்டா அவனாண்ட. அப்பா. பையன் 500 ரூபாய்க்கு நடுறான்னா 1000 ரூபாய்க்கு நடிச்சுக்கிறான். போய் வந்து பாவி அம்மா வாங்கி கொடுப்பானு கட்சியில இதை மாறுவதை தாங்க முடியல. ஓடி போட்டு சென்று தரேன்னு சொல்லிக்கிறாரு. ராயலக்கடை மாத்திரம் ஒண்ணு எடுத்துட்டு வா. ஓடு ஓடு ஓடு. என்ன மாத்திரப்பா? ராயலக்கடை மாத்திரம். ராயிலக்கடா. ராயில காடு வேணாம். லா மாட்டின் மாத்திரை. ஏய், 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 அந்த மாத்திரை பின்னாடி தான் இருக்குது. குமார் அண்ணன் தான் இந்த மாத்திரை. தம்பி. ஆனா புரியலன்னாரு. உடம்பு தேவையா முண்டை தலைக்காடி மாத்திரை ஏத்துறாங்க. தம்பி, இந்த தர்ம பத்தினி அனைத்து சொல்வது இவன் மீது சத்தியமடா. நடிக்க மாட்டேன். அப்படியே வந்து உண்மையா? நான் சத்தியமா சொல்றேன். இவன் பொண்ணா மாரி நான் விட்டுன்னு சொல்லு. விட்டுன்னு சொல்லு. ஐயோ அம்மா, தேவையா பிள்ளை வாங்காதே சாவடிச்சிருவா பொழுது. ஐயோ, இது யார் பெத்த பிள்ளையோ? அம்மா, வரவங்க போறவங்களா தலைமையில சத்தியம் பண்றாங்களே. இந்த மட்டப்பிறை ஒரு ஆட்டாட்டி வீட்டுக்கு போட்டு உயிராக்க போது செத்து குடும்பத்து. நல்ல எண்ணம். வா ராஜா வா. உன் வாயில சக்கரை போட்டுறேன். நான் செத்துறேன்ப்பா. நான் செத்துறேன். 50,000 வாங்கி நீங்களே பங்குச்சு எடுத்துங்க. யார் குமாரன் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். வாங்கின்னு போறீங்களே தேவிகாபுரம் தாண்டுவீங்க. ஏண்டா ஏண்டா வேணும் 3 பேர்ல பிறகு. அண்ணா, அந்த படுபாவை பத்தி நினைக்காதீங்க. உடைய அன்பு தம்பி நான் இருக்கேன். தம்பி, நீ வந்து விட்டாய். இனிமேல் எனக்கு என்னடா கவலை இருக்கின்றது? மடுபாவி தவறு செய்தவள் அவளை நாட்டை விட்டு ஓடிவிட்டாள். ஓடிவிட்டா? இருந்தாலும் இப்போது நான் எங்க திரும்ப செல்ல வேண்டும்? பாருங்க. கானகம் செல்ல வேண்டும். மிருகங்களை வேட்டையாட வேண்டும். அப்படியா? குடிமக்கள் குறையை தீர்த்து வைக்க வேண்டும். சரிங்கடா. நீயோ அயல் நாடு சென்றிருக்கிறாய். பட்ட படிப்பு முடித்து விட்டு வந்திருக்கின்றாய். உண்மைதானே? அரண்மனையில் நீ ஓய்வு பெற வேண்டும். சண்டை வெட்டியோ? என்னங்க ஆ? நான் கானகம் சென்று வரட்டுமா? சரிங்க. ஆமா. பார்த்து பத்திரம் போயிட்டு வாங்க. உடம்பு தயாராகுது. இந்த ஓல்டு மங்கு ரொம்ப மாத்திரம் இருக்குது உள்ள. இருக்கட்டும் நாளைக்கு. இந்த மாத்திரை எங்கடா கண்டுபிடிக்கிறது? கொஞ்சம் மாதிரி இருக்குது. பெட்டு உள்ள வச்சுக்கிறா பாரு. தாத்தா, சீக்கிரமா வந்துடு. நானும் அமைச்சரை புறப்படுகின்ற உனது அண்ணன் ஆ, அங்க இருக்கிறாரு. உசாரா. கோனேரி மூக்க ஆ, அது வர.